ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். அவருடைய நட்சத்திரம், ஹிஸ் ஸ்டார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். இந்த பூமியில் காணப்படுகிற சகல அதிசயங்களும் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு அவருடைய நட்சத்திரம், அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நட்சத்திரங்கள் அல்ல, நட்சத்திரத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் புரிந்திருக்கும், நாம் எல்லாரும் கிறிஸ்துமஸ் நாட்களில் இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி உலகமெங்கும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். வாசிப்போம். மத்தேயு 2 அதிகாரம் 2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்படி இருந்தது அதெல்லாம் வேதம் சொல்லவில்லை. அநேக அறிஞர்கள் அல்லது வான சாஸ்திரிகள் அது ஒரு சிறப்பான நட்சத்திரம் என்றெல்லாம் அதை குறித்து அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வேதம் நட்சத்திரங்களை பற்றி அநேக விஷயங்கள் கூறுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எண்ண முடியாத ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவரை நட்சத்திரங்கள் வகையாக அவர் கூறுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி அவனமாயிருக்கும் என்று கூறுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அவர்கள் மணலத்தனையாய், கடற்கரை மணலத்தனையாய் நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பெருகுவார்கள் என்று கூறுகிறார். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அப்போ சொப்பனம் காணும்போது சூரியனும் சந்திரனும், அவன் தன்னுடைய தாயும் தகப்பனை பற்றி சொல்கிறார். 11 நட்சத்திரங்களும் தன்னுடைய சகோதரர்களை குறித்து சொல்கிறார். ஆனால் அது கோத்திரங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. தேவனாய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவன் உயர வானத்தில் இருக்கிறார். நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் இவ்வளவு அதிக உயரமாயிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, நட்சத்திரங்கள் பாடி மகிழ்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரிக்கும்படியாக நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடுகிறது. சர்வ சிருஷ்டியும் அது தவிக்கிறது, பாடுகிறது என்றெல்லாம் சிருஷ்டிப்பை ரொம்ப மேன்மையாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாகிய வானங்களையும் அவர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறார். கர்த்தருடைய ஊழியர்களை வர்த்திக்க பண்ண வேதம் என்ன கூறுகிறது? நான் நட்சத்திரங்களைப் போல லேவியர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகையின் போது அத்தி மரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அந்த காய்கள் உதிர்கிறது போல நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற நட்சத்திரம் சிங்கிள் ஸ்டார். அது தனித்துவமான ஒரு நட்சத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவரே நட்சத்திரம். He himself is the star. அவர் யார்? ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வீடுகளில் நட்சத்திரங்களை போடுகிறார்கள். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நட்சத்திரங்களைப் போல ஒளிர்கிறீர்களா? இந்த நட்சத்திரம் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், நான் தாவீதின் வேரும்
பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கு. அநேகரை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்பதை கூறுகிறார். விடிவெளி நட்சத்திரம். இரண்டாவதாக யாக்கோபின் நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. பாருங்கள், என்னாகமம் 24:17 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். தொடர்ந்து பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 1:9 அதை நான் வாசிக்கிறேன். உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். 3 குறிப்புகள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. விடிவெள்ளி நட்சத்திரம், யாக்கோபின் நட்சத்திரம், அதிகாலையில் நம்முடைய இருதயங்களில் உதிக்கும் விடிவெள்ளி, கர்த்தருடைய வார்த்தை. இந்த நட்சத்திரம் நமக்கு என்ன கூறுகிறது? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 2:2 கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். முதலாவது நட்சத்திரம் காணப்பட்ட காலம் பாருங்கள். மத்தேயு 2:7 அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கிறார். வேதம் சொல்கிறது கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நட்சத்திரம் சரியான வேளையில் காணப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தார். வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நட்சத்திரம் காணப்பட்ட காலம். இரண்டாவதாக நட்சத்திரம் நின்ற ஸ்தலம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நின்றது. மத்தேயு 2:9 அது எந்த ஸ்தலம்? பெத்லகேம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்தில் கர்த்தர் புறப்பட்டு வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களான பூர்வத்தின் உடையது என்று வேதம் கூறுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று வாசிக்கிறோம். நட்சத்திரம் ஆண்டவரை பணிந்து கொள்ள அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். வேதம் சொல்கிறது எபிரேயர் 1:6 தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். அவங்க அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. அவங்க பொக்கிஷங்களை திறந்து சாஸ்திரிகள் பொன் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜரீகத்தை காட்டுகிறது. தூபவர்க்கம் இயேசு கிறிஸ்துனுடைய ஆசாரியத்துவத்தை காட்டுகிறது. வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை காட்டுகிறது. அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். தொடர்ந்து அந்த நட்சத்திரம் என்ன நமக்கு போதிக்கிறது? மத்தேயு 2:20 அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. என்ன ஒரு ஆனந்தம்! இந்த நட்சத்திரம் நித்தியத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதையும் நமக்கு கூறுகிறது. விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். வேதம் சொல்லுகிறது சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்திருக்கிறது. இறுதியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நட்சத்திரம் ஆத்தும ஆதாயத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த நட்சத்திரத்தை உங்கள் வீடுகளிலே வைக்கும் பொழுது நான் இன்றைக்கு கர்த்தரை அறிவிக்கவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நட்சத்திரம் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம். அப்படி என்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரத்தை போல இருக்கவும், அநேகரை ஆதாயப்படுத்தவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்தவும், நித்திய காலமாக நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கவும் தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவாராக. அவருடைய நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக.
ஆமீன்.